இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் ஸ்டார் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது சார்ட் பேப்பரை யூஸ் பண்ணியே நம்ம வந்து அழகாக வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார் வந்து பண்ணியாச்சு. இது நைட் நேரம்னா பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். இது வீடுகளுக்கு முன்னாடி வந்து அழகாக வந்து செஞ்சு தொங்க விடுங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த ஸ்டார் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சார்ட் பேப்பர் தான் தேவைப்படும். ஸோ அதனால் ஒரே கலரில் சார்ட் பேப்பர் வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து பெரிய சார்ட்டு, நீங்கள் சின்ன சார்ட்டு வந்து வாங்காதீங்க. A4 அளவுலையும் இருக்கும். கொஞ்சம் பெரிய ஸ்டாராக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பெரிய சீட்டை வந்து வாங்கிக்கோங்க. இதை வந்து 4 வந்து மடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பெருசாக தான் வந்து வரும். 4 வந்து மடிச்சுட்டு அதை வந்து கரெக்டாக வந்து கத்தியோ இல்லாட்டினா கத்திரிக்கோலோ யூஸ் பண்ணி வந்து வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 பங்காக வந்து கிடைக்கும். அதுபோக வந்து நம்மளுக்கு 5 பீஸ் வந்து தேவைப்படும் ஸ்டார் செய்கிறதுக்கு. ஸோ அதனால் ஸ்டார் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 5 பீசஸ் இந்த மாதிரி வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு சார்ட் பேப்பரை வந்து எடுத்து அதை வந்து முக்கோணமாக வந்து இந்த மாதிரி வந்து மடிங்க. அதாவது ஒரு எண்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமமாக வந்து வச்சு வந்து மடிச்சிங்க அப்படின்னா ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கும். அதை வந்து அப்படியே வந்து வெட்டி விட்ருங்க. வெட்டி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு அந்த ஸ்டார் செய்கிறதுக்கு ஸ்கொயர் ஷேப் தான் தேவைப்படும். இதே மாதிரியே வந்து 5 இதையும் வந்து வெட்டிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, அந்த நடுவில் வந்து ஒரு கோடு மாதிரி இருக்குல்ல, ஸோ அதில் வந்து முக்கோணம் மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. நம்மளுக்கு செங்கோணம் முக்கோணம் மாதிரி வந்துருக்கும். அதுக்கடுத்து இன்னொன்று வந்து மடிக்கும் போல் வந்து அதில் வந்து மேலே வந்து ஒட்டுற அளவுக்கு கொஞ்சம் கேப் வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒட்டுங்க. கீழே உள்ளது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். மேலே உள்ளது அதுக்கு மேலே வந்து இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்ட் வந்து கொஞ்சம் மீதம் இருக்கும். அதையும் வந்து வெட்டி வந்து எடுத்து விட்ருங்க. அது வந்து தேவையில்லை. அதை வந்து பார்த்து வந்து வெட்டி விட்ருங்க. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இதே மாதிரி 5 பீசஸ் வந்து வெட்டிக்கோங்க. வெட்டினதுக்கடுத்து அந்த நடுவில் உள்ளதை மட்டும் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். நான் 5 பீசஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து வெட்டிட்டேன். வெட்டினதுக்கு அடுத்து நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி அதை வந்து ஒட்டிக்கிறேன். நம்ம சொன்ன மாதிரி வந்து கீழே வந்து கொஞ்சம் வந்து மேலே உள்ளது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இது முடிச்சிருந்தோம். ஸோ அதனால் வந்து கீழே வந்து ஃபெவிகால் ஒட்டிட்டு மேலே வந்து அப்படியே வந்து அந்த சார்ட் பேப்பர் வந்து ஒட்டிக்கிறேன். கீழே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணாமல் பார்த்துக்கோங்க, ஒட்டாமல். சரி, ஓகே, 5 பீசஸையும் நம்ம வந்து ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் வந்து அளவு வந்து நோட் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் வந்து கோடு வந்து போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அதை வந்து கரெக்டாக வந்து வெட்டி விட்ருங்க கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி. இந்த மாதிரி வந்து சமமாக இருக்கணும். இதையும் 5 இதுக்கும் வந்து வெட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணால் தான் ஸ்டாருக்கு வந்து அந்த கரெக்டாக வந்து கிடைக்கும். அந்த விரிக்க மூலை வந்து கரெக்டாக வந்து வரும். சரி, ஓகே, இதை வந்து நான் பார்த்து வந்து வெட்டி விட்றேன். இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டாக வந்து வெட்டி விட்டாச்சு. இதே மாதிரி ஒரு 5 பீசஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம்ல, எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி விட்ருங்க. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் முக்கியமானது. அந்த ஒட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறோம். 1 சென்டிமீட்டர் இல்லைன்னா 1.5 சென்டிமீட்டர் அளவு வச்சுக்கோங்க. அளவு வச்சு நோட் பண்ணிவிட்டு சமமாக இருக்கிற மாதிரி வந்து 2 கோடு வந்து போட்டுக்கோங்க ஸ்கேல் யூஸ் பண்ணி. அந்த கோடுலேருந்து அப்படி பண்ணதுக்கு அடுத்து அந்த நடுவில் இருக்குல்ல, நடுவில் வந்து சின்னதாக வந்து வெட்டி விட்டுக்கோங்க கத்திரிக்கோல். அதுக்கடுத்து ஓரம் வந்து ஷார்ப்பாக இருக்குல்ல, அங்கே வந்து தேவையில்ல, அதையும் வந்து கொஞ்சம் வெட்டி விட்ருங்க. இது எதுக்காகனா, ஒட்ட போகிறோம் ஒவ்வொரு ஸ்டாரையும். 5 ஸ்டாரையும் தனித்தனியாக தான் ஒட்டுவோம். ஸோ அதனால் வந்து நடுவில் வந்து பாருங்கள், கொஞ்சம் சின்னதாக ஒரு முக்கோணமும் அதுக்கடுத்து ஓரங்களை வந்து வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நோட் பண்ணியிருக்கோம்ல, நோட் பண்ண அளவுக்கு வந்து நல்லா வந்து மடித்து விட்ருங்க. இந்த சைடு உள்ளது இந்த சைடும், அந்த சைடு உள்ளது அந்த சைடு வந்து மடித்து விட்ருங்க. நம்மளுக்கு வந்து அந்த மடித்து விட்டதில் ஒரு பாட்டு தான் தேவை, இன்னொரு பாட்டு தேவையில்லை. ஸோ அதனால் நல்லா மடித்து விட்டுட்டு அதை வந்து கத்திரிக்கோலை வச்சு ஒரே ஒரு இதை மட்டும் வந்து வெட்டி விட்ருங்க. 2ஐயும் வந்து வெட்டிடாதீங்க. 2 இதை வெட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா நம்மளுக்கு அடுத்ததில் வந்து ஒட்டணும். ஸோ அதுக்காக ஒரு பாட்டு தேவையில்லை, ஒரு பாட்டை மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு பாட்டை வந்து வெட்டி விட்ருங்க. இப்போ பாருங்கள், வெட்டி விட்டதுக்கு அடுத்து இன்னொரு சைடு வந்து அந்த இது இருக்கும், அதை வந்து அந்த சைடு இருக்கிற மாதிரி வந்து மடித்து விட்ருங்க. இந்த மாதிரி மடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாயிரும். இதே மாதிரி வந்து 5 ஷார்ட்லேயும் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு இதுதான் ஸ்டார் செய்கிறதுக்கு முக்கியமானது. இதே மாதிரி நான் 5 இதுக்கையும் வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிறேன். பாருங்கள், 5 பீசஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதுக்கடுத்து ரொம்ப சிம்பிள் தான். அந்த மடித்து விட்டது வந்து பாருங்கள், இன்னொரு இதில் வந்து வெட்டி விட்டுருப்போம்ல, அந்த இதில் வந்து இந்த மாதிரி உள்ள நோக்கி வந்து இருக்கிற மாதிரி வச்சு அதை வந்து உள்நோக்கி வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எக்ஸ்ட்ரா வந்து பீசஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து வெட்டி விட்டுட்டு உள்ளக்க வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணுங்கள். நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து இன்னொரு ஸ்டாரை வந்து அதுக்கு உள்ளக்க கூடி இருக்கிற மாதிரி வந்து வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். இதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார் வந்து இன்னொரு ஸ்டாரோட சேர்த்தாப்புல ஒட்டிடக்கூடாது. ஃபஸ்ட்டே வந்து ஒட்டுதா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உள்நோக்கி இருக்கிற மாதிரி வந்து வச்சு இந்த மாதிரி வந்து ஒட்டிடுறேன். அதே மாதிரி இன்னொரு பார்ட்டையும் வந்து உள்ளக்க நோக்கி வந்து ஒட்டிடுறேன். அவ்வளோதான். இதே மாதிரி வந்து வரிசையாக வந்து 5 இதையும் வந்து அடுத்தடுத்து வந்து பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதுபோக வந்து ஒரு ஸ்டார் வந்து ஒட்டிட்டிங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது வந்து ஒட்டுங்க. அப்படியே ஒவ்வொன்றா ஒட்ட வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒன்று பண்ணதுக்கடுத்தே நம்மளுக்கு வந்து ஸ்டார் அந்த இது வந்து வருது. சரி, ஓகே, இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஒட்டியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்டார் சூப்பராக வந்துருச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கடையில் வாங்குற மாதிரியே தான் இருக்குது.
இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீட்டிக்கிட்டு இருக்குது. இதை விட்டாலும் சரியா இல்லை என்ன தேவையில்லைன்னா அந்த இதை வந்து வெட்டி விட்ருங்க அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம நூல் கட்டிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். 2 ஹோல் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து நூலை வந்து உலக்க வந்து கோர்த்துக்கோங்க. கோர்த்ததுக்கடுத்து அதுக்கடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நூல் வந்து கட்டியாச்சு. இந்த மாதிரி டைட்டாக நீங்கள் வந்து கட்டிட்டு எங்கனாலும் வந்து அழகாக தொங்க விடலாம். கிறிஸ்மஸ் ஸ்டார் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து லைட் வந்து உள்ளே செட் பண்ணுறீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி 0 வாட் பல்பு கூட வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா வயர் வந்து ஃபிட் பண்ணி நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுட்டு இதை வந்து நான் கட்டி விட்டுறேன். எப்பொழுதும் போல் நம்ம கட்டுறது தான் அது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார் வந்து நம்மளே வந்து வீட்டில் வந்து பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் ஹோல்ஸ்னால் போட்டிங்க அப்படின்னா லைட் வந்து போடுறப்ப வந்து வெளிச்சம் வந்து நல்லா வந்து வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா வச்சோம் அப்படின்னா வெளிச்சம் வந்து உள்ளே ஸ்டார் ஃபுல்லாக வந்து இருக்க தான் செய்யும். சரி ஓகே, இதை நைட்னா வந்து லைட் வந்து போடுறீங்கன்னா பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். இது நம்மளாக உருவாக்குனது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நம்மளாக உருவாக்கி வந்து வீட்டில் மாட்டுறோம் அப்படின்னா அது ஒரு தனி ஃபீலாக வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இதை கண்டிப்பாக வந்து வீடுகளில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். சரி ஓகே, இதை நைட்டு வந்து நம்ம வந்து வச்சுட்டு லைட் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் வந்து ஸ்டாரை வந்து வீட்டுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து லைட்டை வந்து போடும் போல் வேறு லெவலில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு பாருங்கள் அப்படியேவும் பளீர்னு இருந்துச்சு. மஞ்சள் கலர் சார்ட்டுக்கு இதுக்கும் ஸ்டார் வந்து நல்லா வந்து அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு வீடுகளுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து மாட்டுங்க. அதுபோக வந்து வெளியே வந்து மாட்டுறீங்க அப்படின்னா சார்ட் பேப்பர்னால மழை ஏதாவது பெஞ்சிருச்சு அப்படின்னா நனைஞ்சிருச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆயிரும். ஸோ உள்ளக்க வந்து மழை பெய்யாத பகுதியில் வந்து மாட்டுறீங்க அப்படின்னா சார்ட் பேப்பர்னால் எதுவும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் வந்து டிரான்ஸ்பரன்ட் சீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா வெளியே கூட மாட்டலாம், பிரச்சனை இருக்காது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டார் சேஃப் எல்லாமே சூப்பராக இருக்குது. கடையில் வாங்குற மாதிரியே வந்துருக்கு. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு வீடுகளில் வந்து மாட்டிட்டு பாருங்கள். அதுபோக இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படியே நல்லா லைட் வந்து நல்லா இருந்துச்சு. வெளி லைட் வந்து போடலைனாலும் இந்த இது நல்லா வெளிச்சம் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார் வந்து எளிமையான முறையில் வந்து நம்ம செஞ்சாச்சு. இது சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் பிளாஸ்டிக் டிரான்ஸ்பரண்ட் சீட்டு கூட யூஸ் பண்ணி வந்து பண்ணலாம். அதுவும் பார்க்குறதுக்கு வந்து லைட்டுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். இதுமே லைட் வந்து நைட் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.